ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு டைம் ரொம்ப எடுத்தாச்சு. ஸோ எதுக்காக தற்காப்பு அப்படின்னா டைஃபாய்டு வராமல் பாதுகாக்கிறதுக்காக. தேர்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கணும். இதில் ஐசோலேஷன் ஆஃப் தி இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதுனால அவங்கள தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தனிமைப்படுத்தணும். யாருக்கு அந்த டைஃபாய்டு இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் யூரின் அண்ட் ஸ்டூல்ஸ் இஸ் நெசசரி அண்ட் ஈவன் பேர்னிங் ஆஃப்டர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆல் எக்ஸ்க்ரீட்டா வில் பி த ரைட் சாய்ஸ். கரெக்டாக யூரினோ ஸ்டூல்ஸோ எது பண்ணாலும் சரி அது மாதிரி அதை இருக்க வைக்கக்கூடாது. அது கரெக்டாக கிருமி நாசினியை நம்ம போட்டு அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க. பாயில்டு வாட்டர் அண்ட் என்ஷூர் சேஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அட்மினிஸ்டர் லைட் லிக்விட் ஃபுட். அதே மாதிரி நம்ம கொதிக்க வச்ச தண்ணீரை தான் கொடுக்கணும். டைஃபாய்டு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா கொதிக்க வச்ச தண்ணி, அதே மாதிரி சுத்தமான தண்ணி, அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது லிக்விட் ஃபுட்டாக தண்ணியான உணவு அது மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கு அது செரிக்கும். இஃப் ஃபீவர் ரைசஸ் பியாண்ட் 103 Fahrenheit அப்ளை கோல்டு கம்ப்ரெஷன் டு தி ஹெட். இப்போ ஃபீவர் வந்து 103 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் தலையில் சூடு தணிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த துணியெல்லாம் வச்சு பண்ண சொன்னாங்களே அந்த மாதிரி பண்ணும். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த இன்ஃபெக்டட் பர்சன்ட். நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு. ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் ஆன் கன்சல்டேஷன் வித் ஃபிசிஷியன் சச்சஸ் என்னென்ன ட்ரக்ஸு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு, என்னென்ன மாத்திரை இதுக்கு கொடுக்கணும். பேராசிட்டமால் எப்படி ஃபீவரோ அதே மாதிரி சிப்ரோஃப்ளாக்சின், அதே மாதிரி மைஸ்டின், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாத்திரைகளை நீங்கள் கொடுக்கலாம். அதை டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட டைஃபாய்டு முடிச்சு. அடுத்தது காலரா வந்துச்சுன்னா இட் இஸ் அன் அக்யூட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன். இது வந்து வயிற்றில் நல்லா இன்ஃபெக்ட் பண்ணும் அந்த குடல் பகுதியில். இட் இஸ் எபிடமிக் ஆஸ் வெல் எண்டமிக் டிசீஸ். இந்த எபிடமிக் டிசீஸ்னும் சொல்லலாம், அதே மாதிரி எண்டமிக் டிசீஸ்னு சொல்லலாம். திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை அ ஜெர்ம் கால்டு வெப்ரியோ கால்ரா. இது வந்து ஒரு ஜெர்ம்னால் வருது, ஜெர்ம்ஸ் வந்து தாக்குறதுனால வருது. அந்த ஜெர்மோட பேர் வந்து வெப்ரியோ காலரா. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி வந்து கழிவுநீரோடு கலந்துருச்சு, மஞ்சளாக வருது, இந்த மாதிரி அந்த அழுக்கு தண்ணியை குடிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்ணியிலேருந்து இந்த ஜெர்ம்ஸ் வந்து உருவாகி அது வந்து இந்த காலரா வியாதியை உண்டு பண்ணுது. அதே மாதிரி ஃப்ளைஸ்னால் கொசு, ஈ, அந்த மாதிரி இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி ஒழுங்காக கரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் பழசெல்லாம் ஸ்டோர் பண்ணி குடி தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லாமல் இப்படிலாம் இருக்கிறதுனால வரது இந்த நோய். இட் ஆல்சோ ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் டு அதர்ஸ். அது மாதிரி ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும். அதான் கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லையா, காலரா கம்யூனிகபிள் டிசீஸ். அஃபெக்ட்ஸ் ஆல் ஏஜ் குரூப். இது வந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் வரும், இந்த ஏஜ் குரூப்புக்கு வராது அப்படிலாம் கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரும். இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது ஃபியூ ஹவர்ஸ் ஆர் டு 5 days. ஒரு 5 நாள் வரைக்கும் இந்த ஃபீவர் இருக்கும்ப்பா, காலரா அது போகாது, இல்லை உடனே போயிடும்ப்பா, கொஞ்சம் மணி நேரத்தில் போகும். ஸோ அப்போ அது மாதிரி அதோட இன்குபேஷன் பீரியட் வந்து இது ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து 5 days. ஓகே, அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அறிகுறி இதில்? இட் ஸ்டார்ட்ஸ் வித் டயரியா முதல்ல வருமா அப்படின்னோடனே நம்ம நினச்சிக்கலாம் ஓகே கால்ராவாக இருக்கலாமா. வாட்டரி ஸ்டூல்ஸை தண்ணியாக வந்து பாத்ரூம் போகிறது, வாமிட் எடுக்கிறது, அதில் வாமிட் எடுத்த பிறகு தண்ணி குறைபாடு உடம்பில் இருக்கிறது, இதனால் வந்து வரும். ஓகே, பெயின் இன் த மசில்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். கைகளில், அதே மாதிரி காலில் உள்ள பாதத்தில், இதிலெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வலி இருக்கும் அப்படின்னு, அந்த சதைகளில் வலி இருக்கும் அப்படின்னு. டூ மச் தேர்ஸ்ட் இஸ் ஃபெல்ட். ரொம்ப தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்றாங்க. யூரின் அவுட்புட் இஸ் சப்ரஸ்ட். அது மாதிரி யூரின் வந்து ஒழுங்காக போகாது. ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் மே அக்கர். தண்ணி குறைபாடு தான் அதிகமாக இருக்கும், அது வந்து அதிகமாக தண்ணி குடிக்கவும் வேணும் அப்படி.
அடுத்தது ஃபோட்டல் டெத் அக்கர்ஸ், திடீர்னு வந்து இறந்துடக்கூட சான்ஸ் இருக்குது. இஃப் லெஃப்ட் அன்கேர்ட், கவனிக்காமல் இருந்தாங்கன்னா இறந்து கூட போயிடுவாங்களாம். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, வருமுன் காக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் பர்சனல் ஹைஜீன், அதுக்கு தான் வந்து ஹைஜீனாக இருக்கணும். கை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கணும், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கோவிட்டில். ஸோ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம படுக்கிற இடத்துலேருந்து வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும். பாயில் வாட்டர் அண்ட் சேஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங், கொதிக்க வச்ச தண்ணி தான் குடிக்கணும், அந்த சேஃபான தண்ணி தான், நல்ல தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் அப்படின்னு. இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் டெஸ்டிங்ஸ், அதே மாதிரி பாத்ரூமை டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சொல்லுவாங்க அப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் க்ளோதிங் இஸ் ரெக்கமெண்டட். ஒரு ஃபீவரோ ஒரு இதோ வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்மளோட பெட் அண்ட் க்ளோத்ஸை வந்து துவைச்சிருக்கணும். அதுக்கு வந்து கிருமி நாசினியை நம்ம போட்டு நம்ம கிருமிகளை அழிக்கணும். அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் சரௌண்டிங்ஸ் வித் டிடிடி அண்ட் மேக் இட் ஃப்ளைஸ் ஃப்ரீ. அது மாதிரி நம்ம வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஈயோ ஒரு கொசுவோ வராமல் போட்டு பண்ணணும். காலரா வேக்சினேஷன் கொடுக்கலாம். வேக்சினேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக தடுப்பூசி போட்டால் இந்த காலரா வராது அந்த டைமில். அடிக்குவேட் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர் பை, அதே மாதிரி அடிக்கடி அந்த தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ப்ரொவைட் ஆன்டிபயோட்டிக்ஸ் சச்சஸ் டெட்ராசைக்ளின் அண்ட் ஃபியூசோலாலிடனோவா இன் கன்சல்டேஷன் வித் ஃபிசிஷியன். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 டேப்லெட்ஸு, அதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும், இதுதான் அந்த டேப்லெட்ஸு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு டேப்லெட்ஸையும் காமிக்கிறாங்க. ஆனால் டாக்டரோட ஹெல்ப் இல்லாமல் எந்த மெடிசன்ஸும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. டயரியா, அடுத்தது டயரியா அப்படின்னும் போது பீப்புள் சஃபர் ஃப்ரம் திஸ் டிசீஸ் மோஸ்ட்லி இன் சம்மர் அண்ட் ரெய்னி. மாதிரி வெயில் காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக டயரியா வரும். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து மழை காலத்துலேயும் வரும். இஃப் இட் இஸ் அலவுட் டு கண்டினியூ இட் மே டேக் த பிளேஸ் ஆஃப் டிசென்ட்ரி. டயரியா இருந்துச்சுன்னா அது டிசென்ட்ரிக்கு போயிடும். வாட்டர் பார்ன் டிசீஸ், இதுவும் தண்ணியிலேருந்து தான் வராது. தண்ணி சுத்தமான தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்துச்சு அப்படின்னா 3 to 7 days வந்து இருக்கும். 3 நாளில் போகும், இல்லைன்னா 7 நாள் வரைக்கும் இருக்கும். காசஸ் என்ன? மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட். இட் இஸ் காஸ்ட் டியூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் பாக்டீரியா பை ஃப்ளைஸ். பாக்டீரியானால் அந்த பாக்டீரியாவை வந்து இந்த ஃப்ளைஸ் எல்லாம் கொசுவோ ஈயோ வந்து மொச்சு அது இன்னொருத்துக்கு போகும்போது, அதனால தான் ஈ முக்கிறத சாப்பிடாத, ஈ முக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது, அதை துரத்துறது. ஸோ அதன் மூலியமாக அது பரவுது அப்படின்றாங்க. இட் இஸ் காஸ்ட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இன் அன்ரைப் ஃப்ரூட். அது மாதிரி பழுக்காத ஃபுட்டு, அந்த ஒழுங்காக பழுக்காத பழங்களில், அந்த உணவுப் பொருட்களில், அதே மாதிரி ஒழுங்காக குக் பண்ணாத உணவுகளில் கூட பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மே காஸ்ட் டியூ டு டேக்கிங் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபுட். அது மாதிரி ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த உணவுலன்னா அதை சாப்பிட்றது மூலியமாகவும் வரும். அதே மாதிரி அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கூட வரும். அதனால தான் தண்ணி ஃபீவர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனி டம்ளர் இதெல்லாம் யூஸ் பண்ணும். இன்ஃபெக்ஷன் ஆஃப் பவுலில் இன்ஃபெக்ஷன் வரும். அது மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் மூமெண்ட் ஆஃப் பவுல்ஸ், பாத்ரூம் வர மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். ஃபுட் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஃப்ளைஸ். அப்போ சாப்பாடில் வந்து ஈ முக்காமையோ இல்லை எந்த ஒரு ஃப்ளைஸும் முக்காமல் நம்ம பார்த்துக்கணும். வாட்டர் ஷுட் பி டிஸ்இன்ஃபெக்டட் பிஃபோர் யூஸ். தண்ணீரை நல்லா சுத்திகரித்த தண்ணியை நம்ம கொடுக்கணும், கிருமி இல்லாத தண்ணிகளை நம்ம கொடுக்கணும். அந்த தண்ணியிலலாம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குளோரின் அந்த பவுடர் கலப்பாங்கல்ல, நம்ம இதுலேயே கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஃபீவர் அதிகமாக இருக்குன்னா அந்த நல்ல தண்ணியில் இந்த மாதிரி கலப்பாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க. டேக் ஒன்லி வெரி லைட் ஃபுட். ரொம்ப எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை மாத்திரம் நம்ம உட்கொள்ளணும். ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. அது மாதிரி ஓரலாக உங்களுக்கு என்ன தேவை, நல்லா தண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். தெரப்பீஸ் எல்லாம் தொட்டு இது பண்ணுறது எல்லாமே. சானிடேஷன், சேஃப் வாட்டர் சப்ளை, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். அது மாதிரி சானிடேஷன்றது ரொம்ப முக்கியம்.
அதுக்கு தண்ணி தேவைப்படும். தேவையான தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாததை நம்ம கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் ஃபுட் ஹைஜீன்றது ரொம்ப முக்கியம். ஹெல்த் எடுகேஷன், அதே மாதிரி இந்த உணவு முறைகள் வேணும் அப்படிங்கிற கல்வி அறிவு அவங்களுக்கு கொடுக்கணும். ஹீமோதெரப்பி, ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி கிவன். அதே மாதிரி கால்ரா வந்துருச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து நம்ம வராமல் காப்பாற்றலாம். டிசீசஸ் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட், டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதன் மூலயமா வர டிசீசஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின அறிவு எல்லாருக்குமே இருக்கணும். அப்போ தான் இந்த வியாதியில் போய் மாட்டிக்காமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ்னால் ஃபுல் ஃபார்ம் அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், சம்டைம்ஸ் கால் ஸ்லிம் டிசீஸ் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க. நியூலி டிஸ்கிரைப்ட், யூஸ்வலி fatal illness caused by a retrovirus of the lentiviruses group known as the HIV. அதாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவியோட ஃபுல் ஃபார்ம். அந்த கிருமி வரதுனால இது பாதிப்புக்குள்ளார வருது. இது டைரக்ட் கான்டாக்ட்னால வர வியாதி. which breaks down the body's immune system, leaving the victim vulnerable to subsequent development. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாமையே கூட அந்த பாடியில் வந்திருக்கும். அந்த மாதிரியான பிளட் மூலியமாலாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம தவிர்க்க முடியும். எய்ட்ஸ் கேன் பி கால்ட் ஆர் மாடர்ன் பேண்டமிக் affecting both industrialized and developing countries. இது எல்லா தரப்பு நாடுகளுக்கும் ஆனது இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் இது அஃபெக்ட் பண்ணுது. இதை ஒரு மாடர்ன் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் அது அதிகரிக்குது அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு பயங்கரமான தொற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னது அப்படின்னா, மெஜாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நோ ரெகக்னைசபிள் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பட் சம் டெவலப் அக்யூட் இல்னஸ் ஷோயிங் ஃபீவர் ரிகரஸ். பார்த்திங்கன்னா சில சிம்டம்ஸே இல்லாத மாதிரி, அறிகுறிகளே இதுக்கு இல்லாத மாதிரியான அனுபவங்கள் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு என்ன வரும்னா, நல்லா ஃபீவர் வரும், ரிகர்ஸ், ஆர்த்ரகிஸ், அப்புறம் அப்டாமினல் கிராம்ப்ஸ், டயரியா, எக்ஸட்ரா எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ், உடம்பு இழைச்சி போயிடுவாங்க. ஃபீவர் மோர் தென் 1 month, 1 மாதத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்கும். ஸ்வெல்லிங் இன் லிம்ஃப் கிளான்ஸ், வீக்கம் ஏற்படுதான். ரெக்கரண்ட் ஹெர்பிஸ் சோஸ்டர், புண்ணு மாதிரி வரும், கொப்பளங்கள் நிறைய வரும். அரிப்பு, இச்சிங், டெர்மடைசிஸ். காஃப் மோர் தேன் 1 month, அது மாதிரி இருமல் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னா, கண்டிப்பாக இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை கண்டிப்பாக நம்ம அதை பண்ணவே இஸ் அன் இம்மீடியட் ப்ரையாரிட்டி. அப்போ அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதை பற்றின அறிவு, நாலேஜ் இருக்கணும். எஜுகேஷன், கவுன்சிலிங் கொடுக்கணும். பிஹேவியர் எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட், அது மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. ப்ரிவெண்ட் பிளட் பாண்ட் டிரான்ஸ்மிஷன், ஒரு பிளட்லேருந்து இன்னொரு பிளட். அதனால தான் சிரிஞ்சு போடும்போதே, நம்ம ஊசி போடும்போதே புதுசாக சிரிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. ஏன்னா பிளட் மூலியமாக அவங்களுக்கே தெரியாமல் அது டிரான்ஸ்மிட் ஆகுது. டு அவாய்ட் டிரான்ஸ்பிளாசண்டா, அந்த மாதிரி இதுலேருந்து நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம பார்க்கணும். கவுன்சிலிங் அண்ட் கான்ட்ரசெப்டிவ் சர்வீஸ் ஷுட் பி மேட் அவைலபிள். இதற்கு தேவையான கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கவுன்சிலிங்கை எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது தெரிஞ்சிருக்கணும், அடல்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் டிசீசஸ், அடுத்து லைஃப் ஸ்டைல். இப்போ பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதெல்லாமே லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதில் டயபெட்டிஸ் வருது, ஹை பிபி வருது, ஹார்ட் அட்டாக், ஒபிசிட்டி, அல்சர். இதோட காசஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது வேறு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படின்னு. அதில் டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ரெஃபர்ஸ் டு அ குரூப் ஆஃப் டிசீசஸ் தட் அஃபெக்ட்ஸ் ஹவ் யுவர் பாடி யூசஸ் blood glucose, commonly called blood sugar.
எப்படி வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸோடைய அளவை வந்து அது அஃபெக்ட் பண்ணுதோ அது மாதிரி தான். அதை வந்து பிளட் சுகர்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து குரூப் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு. குளுக்கோஸ் இஸ் வைட்டல் டு யுவர் ஹெல்த் பிகாஸ் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அன் எனர்ஜி ஆஃப் த செல்ஸ். குளுக்கோஸுங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு குளுக்கோஸுங்கிறது தேவை. அதனால தான் சில நேரத்தில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் குளுக்கோஸுக்கு யூஸ் பண்ணோம், பட் குளுக்கோஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தட் மேக்ஸ் அப் யுவர் மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். அவங்களுடைய தசைகளையும் அந்த திசுக்களையும் நல்லாவே அது உருவாக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளட் குளுக்கோஸுங்கிறது தேவை. இட்ஸ் ஆல்சோ யுவர் பிரெயின்ஸ் மெயின் சோர்ஸ். உங்களுடைய மூளையினுடைய மெயினான ஃபியூயல், அது சோர்ஸ் ஆஃப் ஃபியூயல். அது எண்ணெயை ஊற்றினா தான் அந்த பிரெயின் வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குளுக்கோஸை ஊற்றினா தான் அந்த பிரெயின் வந்து இயங்குறதுக்கு ஈஸியாக இறங்கும். இஃப் யூ ஹாவ் டயபெட்டிஸ், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நோ மேட்டர் வாட் டைப், இட் மீன்ஸ் யூ ஹாவ் டூ மச் குளுக்கோஸ் இன் யோர் பிளட். அந்த வந்து எந்த டைப்பாக இருக்கட்டும், டயபெட்டிஸ் டைப் 2 அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, டூ மச் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இருக்குது, உங்கள் பிளட்டில் கலந்துருக்கு. அதனால தான் அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வருது. ஆல்தோ ரீசன்ஸ் மே டிஃபர், டூ மச் குளுக்கோஸ் கேன் லீட் டு சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஒரு இந்த காரணங்கள் இருந்தாலும் அந்த அதிகப்படியான குளுக்கோஸுங்கிறது நமக்கு அதிகப்படியான சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டயபெட்டிஸ் இருந்தால். சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன? தேர்ஸ்ட்டு, தண்ணி தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிறது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர், ரொம்ப அதிகமாக பசிக்கும். அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ், என்னன்னே தெரியாது திடீர்னு வெயிட்டு வந்து குறைஞ்சிருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் கீட்டோன்ஸ் இன் தி யூரினில் கீட்டோன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது ஃபேட்டிகாக ஃபீல் பண்ணுவாங்க. பிளர்ட் விஷன், கண்ணு மங்கலாக தெரியும். ஸ்லோ ஹீலிங், ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப மெதுவாக தான் சரியாகும். ஹை பிபி இருக்கும், இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடுத்து வந்துகிட்டே இருக்கும், சச் அஸ் கம்ஸ் ஆர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரலாம். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்னு போனாவே உடனே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எதனாலன்னா ஹை குளுக்கோஸ் இருக்கிறதுனால. வேஜினல் இல்லைன்னா பிளாடர் இன்ஃபெக்ஷனும் இதனால் வர்றது. எதனால் அப்படின்னா சுகர் அதிகமாக இருக்கிறதுனால. காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு குளுக்கோஸ் இஸ் நார்மலி ப்ராசஸ் இன் த பாடி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குளுக்கோஸ் எப்படி வந்து நம்மளுடைய பாடியில் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு வேணும். ஹவு இன்சுலின் ஒர்க்ஸ், இன்சுலின் எப்படி ஒர்க் ஆகுது. இன்சுலின்றது ஒரு ஹார்மோன், இஸ் அ ஹார்மோன் தட் கம்ஸ் ஃப்ரம் த பேங்க்ரியாஸ்லேருந்து இந்த ஹார்மோன்றது வருது, சுரக்குதுன்னு சொல்லுவாங்களே. a gland situated behind and below the stomach. அது எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்குக்கு பின்னாடி இருக்குமா, அதே மாதிரி கீழே இருக்குமா அந்த பேங்க்ரியாஸ். ஸோ அதுலேருந்து சுரக்கிற ஒரு இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் தான் அப்படின்னு. the pancreas secretes insulin into the blood stream. பேங்க்ரியாஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளார இன்சுலினை வச்சுருக்கு. அந்த மாதிரி இன்சுலின் சர்க்குலேட்ஸ் எனேபிளிங் சுகர் டு என்டர். இன்சுலின் போய் எல்லாத்துக்கும் அப்படியே பரவிடும், அப்படியே சர்க்குலேட் பண்ணுது. இதை சர்க்குலேட் பண்ணுற மாதிரி சர்க்குலரை எனேபிளிங் சுகர், சர்க்கரையை வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி அதில் செல்ஸோட கலக்குது. இன்சுலின் லோவர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் சுகர் டு யர் பிளட் ஸ்ட்ரீம். இன்சுலின் என்ன பண்ணுது, சுகர் அப்படியே குறைக்குதான் பிளட் ஸ்ட்ரீமில், ரத்த ஓட்டத்தில். as your blood sugar level drops, உங்களோட சுகர் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னா, so does the secretion of insulin from your பேங்க்ரியாஸ்லேருந்தும் அது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். காசஸ் ஆஃப் ஃபஸ்ட் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் எதனால் வருது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது your immune system
நார்மலி ஃபைட்ஸ் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் வைரஸஸும். நார்மலாகவே பாக்டீரியாவோ வைரஸோ அதை வந்து என்ன பண்ணுது, எதிர்த்து போராடுது, எதிர்த்து சண்டை போடுது. அட்டாக்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் யுவர் இன்சுலின். அதே மாதிரி இன்சுலினை அட்டாக் பண்ணும், அதை அழிச்சிரும். ப்ரொடியூசிங் செல்ஸ் இன் த பேங்க்ரியாஸ். அதே மாதிரி பேங்க்ரியாஸில் நிறையா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். காசஸ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் எப்படி வருது? இன் ப்ரீ டயபெட்டிஸ் which can lead to type 2 diabetes, and in type 2 diabetes your cells become resistant to the action of insulin and your pancreas is unable to make enough insulin to overcome this resistance. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது டைப் 1 டயபெட்டிஸ்லேருந்து வர்றது தான். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதனோட செல்லாம் வந்து எதிர்த்து போராடும் இன்சுலின் டு த ஆக்ஷன் ஆஃப் இன்சுலினுக்கு எதிர்த்து. பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், அப்போ என்ன பண்ண முடியாது, அதால் அந்த இன்சுலினை சுரத்தி அதை ஓவர் கம் பண்ண முடியாது, எதிர்த்து வரதை ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வருது. காசஸ் ஆஃப் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ப்ரெக்னன்சியில் வராது தான் இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். டியூரிங் ப்ரெக்னன்சி த பிளாசண்டா ப்ரொடியூசஸ் ஹார்மோன்ஸ் டு சஸ்டைன் யுவர் ப்ரெக்னன்சி. பிளாசண்டா என்ன பண்ணுதுன்னா சில ஹார்மோன்ஸை வந்து சுரக்குது. அப்படி சுரக்கும் போது அந்த ப்ரெக்னன்சியை அதை சஸ்டைன் பண்ணி வருது. தீஸ் ஹார்மோன்ஸ் மேக் யுவர் செல்ஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு இன்சுலின். ஆஸ் யுவர் பிளசண்டா grows larger in the second and third trimester. இப்போ உங்கள் பிளசண்டா வந்து அதிகமாக வளரும் போது உங்கள் செகண்ட் ட்ரிம்ஸ்டர்ஸோ இல்லை தேர்ட் ட்ரிம்ஸ்டர்ஸ்லையோ வளரும் போது இந்த ஹார்மோன்ஸை வந்து இது சுரக்குது. மேக்கிங் இட் ஈவன் ஹார்டர் ஃபார் இன்சுலின் டு டூ திஸ் ஜாப். இன்சுலினால் கூட இது வந்து ரொம்ப கடினம் அது செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலி யுவர் pancreas responds by producing enough extra insulin to overcome this resistance. ஸோ அவங்க நார்மலாகவே எப்பொழுதுமே தேவையான அளவுக்கு இன்சுலினை வந்து இது சுரக்கும், இன்னும் அதிகப்படியாகவே இன்சுலினை சுரக்கும். எதுக்காகனா ஒரு எதிர்ப்பு சக்திக்காக. பட் சம்டைம்ஸ் யுவர் பேங்க்ரியாஸ் கான்ட் கீப். சில நேரத்தில் பேங்க்ரியாஸால் அந்த மாதிரி செய்ய முடியாது. when this happens, இந்த மாதிரி நடக்கும்போது too little glucose gets into your cells. 2 சின்ன குளுக்கோஸ் வந்து உங்களுடைய செல்ஸ்குள்ளே போகும். டூ மச் ஸ்டேஸ் இன் யுவர் பிளட், திஸ் இஸ் கால்டு. அப்போ அதிகப்படியாக ரத்தத்தில் படுகிறதுனால இதுக்கு பேர் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும். வெயிட் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்தது இன்ஆக்டிவிட்டி, அங்கே வேலை செய்யாமல் நடக்காமல் ஓடாமல் ஆடாமல் இருக்கிறதுக்குனாலையும் வரும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, யாருக்காவது பரம்பரையில் இருந்ததுன்னா அவங்களுக்கும் வரும். ரேஸ், இந்த இனத்தை சார்ந்தவங்க, இந்த ஏஜ் குரூப், இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, பாலிசிஸ்டிக் ஓவரி, பிசிஓடி இருந்துச்சுன்னா அதனால், ஹை லெவல்ஸ் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கும்போது வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம், நர்வ் டேமேஜ் ஆகலாம், கிட்னி பாதிக்கப்படலாம், கண், ஐ, ஸ்லைன் அண்ட் மவுத் கேன்சர், அல்சீமர்ஸ், மறதி ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். இதுக்கு என்ன ட்ரீட் பண்ணலாம்? மானிட்டரிங் யுவர் பிளட் சுகர். உங்களோட பிளட் சுகரை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது, நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது இன்சுலின் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஓரல் ஆர் அதர் மெடிக்கேஷன்ஸ், ஏதாவது ஓரல் மெடிக்கேஷன்ஸ், மாத்திரை மருந்து கொடுக்கறது. டிரான்ஸ்பிளான்டேஷன், பேங்க்ரியாஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணுறாங்க. உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படிலாம் செய்கிறாங்க. சர்ஜரி கூட பண்ணுறாங்க. அடுத்தது லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹோம் ரெமெடிஸ். மேக் அ கமிட்மெண்ட் டு மேனேஜிங் யுவர் டயபெட்டிஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக? உங்கள் டயபெட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. அது மாதிரி உங்கள் வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதிகமாக வெயிட்டு போகாதபடிக்கு கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. மேக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். உங்கள் டெய்லி வந்து காலையில் சமைக்கிறோம், பெண்களாக இருந்தால் சமைக்கிறோம், அப்புறம் வந்து அவ்வளோ வேலை பார்க்குறோம், துணி துவைக்கிறோம், எல்லாம் பண்ணால் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கூட பத்தாது, நடக்கணும், ஓடணும், நிறைய வெயிலில் போய் நிற்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல் ஃபார் டைப் 1 அண்ட் டைப் 2
நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும். ஷெட்யூல் இயர்லி ஃபிசிக்கல் அண்ட் ரெகுலர் ஐ எக்ஸாம்ஸ். கண்ணு வந்து கரெக்டாக ரெகுலராக செக் பண்ணணும். பே அட்டென்ஷன் டு யுவர் ஃபீட். நீங்கள் வந்து கவனமாக உங்கள் ஃபீட்டை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு. கீப் யோர் பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் அண்டர் கண்ட்ரோல். பிபியும் கொலஸ்ட்ராலையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் டீத். பல்லு கூட நீங்கள் பார்த்துக்கணும். இஃப் யூ ஸ்மோக் ஆர் யூஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் டொபாக்கோ, ஆஸ்க் யுவர் டாக்டர் டு ஹெல்ப் யூ குவிட். நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை புகையிலை யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதை உடனடியாக டாக்டரோடைய ஆலோசனைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நிறுத்துங்க. இல்லைன்னா அந்த டயபெட்டிஸுங்கிறது வரும். இஃப் யூ ட்ரிங்க் ஆல்கஹால் டூ ஸோ ரெஸ்பான்சிபிளி. அது மாதிரி ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்து குடிச்சிக்கோங்க. டேக் ஸ்ட்ரெஸ் சீரியஸ்லி. ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அசால்ட்டாக விடாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத நீங்கள் சீரியஸாக பாருங்கள். அபவ் ஆல் ஸ்டே பாசிட்டிவ். எல்லாத்துக்கும் மேலே எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கிறத பாருங்கள். தி குட் ஹேபிட்ஸ் you adopt today can help you enjoy an active healthy life with diabetes. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது எப்பொழுதும் நம்மளைய சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நம்மளை வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை பிபி. அடுத்தது பிபி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காமன் கண்டிஷன் இன் விச் த ஃபோர்ஸ் ஆஃப் த பிளட் அகேன்ஸ்ட் யுவர் ஆர்டரி வால்ஸ் இஸ் ஹை இனஃப் that it may eventually cause health problems such as heart disease. ஹை பிபினா தெரியும் இது எதனால. இது எல்லாருக்கும் காமனான கண்டிஷன். வேகமாக திடீர்னு அதிகரிக்கும், அதனால் வந்து மயக்கம் வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் த பிளட் அகேன்ஸ்ட் இன் யுவர் ஆர்ட்ரி வால்ஸ் இஸ் ஹை இனஃப் தட் இட் மே இவென்ச்சுவலி காஸ் ஹெல்த். அதே மாதிரி நம்மளோட ஆர்ட்ரிஸ்லேருந்து ஹெல்த்துலேருந்து வரதில்லை, நம்ம ஹார்ட்லேருந்து வரதில்லை, அதில் கூட நமக்கு வேகமாக வர்றதுனால சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் அது காரணமாக இருக்கும். அதனால் பிபி வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிபி அமௌண்ட் ஆஃப் பிளட் யுவர் ஹார்ட் பம்ப்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு பிளட் ஃப்ளோ இன் யுவர் ஆர்ட்ரிஸ். உங்களுடைய பிளட்டு எவ்வளோ வேகமாக போகுது, அந்த கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா, இதை பொறுத்து தான் இருக்குது பிபி. த மோர் blood your heart pumps and the narrower your arteries the higher your blood pressure. இந்த அளவுக்கு உங்களுடைய blood ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுதோ, வெளியில் தள்ளுதோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆர்ட்ரிஸ் வந்து நேராக இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இதுக்கு அறிகுறிகள் அப்படிங்கிறது நோ சிம்டம்ஸ் நோ ஆர் சைன்ஸ். அறிகுறிகள்ன்றது இல்லைன்றாங்க. ஆல்தோ ஃபியூ பீப்புள் வித் ஏர்லி ஸ்டேஜ் high BP may have dull headaches, dizzy spells, and or a few more nose bleeds than normal. These signs and symptoms typically don't occur until high BP has reached a severe, even life-threatening stage. சில பேருக்கு வந்து சிம்டம்ஸே இருக்காதுன்றாங்க. அப்படியும் இருக்கிற சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு ஹை பிபி இருக்கும்போது தலை வலிக்குமா, மயக்கம் வருது, திடீர்னு மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, சில பேருக்கு தான் அது இதெல்லாமே அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சில பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சு. அதே மாதிரி பிபி வந்து சிவியராக கூட போகும். ஈவன் லைஃப்பை வந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பயமாக கூட ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி காசஸ் வந்து ப்ரைமரி செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ப்ரைமரி ஓகே. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி ஹேஸ் மெனி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். லோ பிபியை விட ஹை பிபிக்கு அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்றாங்க. ஏஜு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். இந்த ஃபேமிலியில் இவங்களுக்கு இருந்துச்சு அதே எனக்கு வரும், இந்த ஏஜில் அவங்களுக்கு வந்துச்சு எனக்கு வருது. பீயிங் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸ், ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் வரும். நாட் பீயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ், நடக்காமல் ஓடாமல் பேசாமல் இப்படி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போதும் வரும். யூஸிங் டொபாக்கோ, ஓகே, டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால வருது. டூ மச் சால்ட், அது மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்குறது. டூ மச் பொட்டாசியம், டூ லிட்டில் பொட்டாசியம், பொட்டாசியம் அளவு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது, உப்புன்னு அளவு அதிகமாக சாப்பிட்றது. டூ லிட்டில் விட்டமின் டி இன் யோர் டயட்,
விட்டமின் டி எடுக்கும்போது கொஞ்சமாக எடுக்கிறது. ட்ரிங்கிங் டூ மச் ஆல்கஹால், நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனாலையும் அது வருது. ஸ்ட்ரெஸ்னால், சர்டன் க்ரோனிக் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லைனா ஸ்ட்ரோக் வரலாம். ஐபிபி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கும். வீக்கன் அண்ட் நேரோட் பிளட் வெசல்ஸ் ஆர் இன் யோர் கிட்னிஸ். அப்புறம் திக் அண்ட் நேரோட் ஆர் டேர்ன்டு பிளட் வெசல்ஸ் இன் தி ஐஸ். மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ட்ரபிள் வித் மெமரி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். சில சில பேருக்கு பார்த்தா கிட்னிஸில் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான இதாக இருக்குது. சிலரும் வந்து மனசில் எதுவுமே நிற்காது, மெமரியில் இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் ட்ரக்ஸும் நம்ம கொடுக்கணும். பிபி அப்படின்னும் போது எது நார்மல் எது அப்நார்மல்ன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். 140/90 mmHg ஆர் லோவர், 130/80 mmHg ஆர் லோவர். இது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் வருமா? இது ஹெல்த்தி அடல்ட்டு நார்மல். அப்போ நார்மலாக இருக்கணும் அப்படின்னா பிபி வந்து 140/90 இருக்கணும். இங்கே வந்து 1030/80ன்னு வந்துடும்போது அவ்வளோ க்ரோனிக் டிசீஸ் வருது. கிட்னியோடைய பாதிப்பு, டயபெட்டிஸ் இல்லைன்னா கொரோனரி ஆர்ட்ரியோட டிசீஸ் வருது. இது 120/180 mm அப்படி இருந்துச்சுன்னா your heart isn't pumping as well as it should, or you have severe chronic kidney disease. உங்கள் கிட்னிக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஹார்ட்டும் கரெக்டாக பம்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா இவ்வளோ தான் பிபி இருக்கும். லைஃப் ஸ்டைல் மாற்றம் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணுறது? ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஈட் ஹெல்த்தி ஃபுட். இதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறாங்க. சால்ட்டை குறைச்சி சாப்பிடுங்க உங்கள் டயட்டில், உப்பு குறைச்சி சாப்பிடணும். மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஆல்கஹால் குடிக்கக்கூடாது, அப்படியே குடித்தாலும் கம்மியாக குடிக்கணும். ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்கள். மானிட்டர் யுவர் பிபி அட் ஹோம். உங்கள் பிபியை வந்து நீங்கள் வீட்டில் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸ்லோ டீப் ப்ரீத் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க லைஃப் ஸ்டைல் மாற்றங்களாம். ஹார்ட் அட்டாக்னால் என்ன? ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் போது யூஸ்வலி அக்கர்ஸ் when blood clot blocks the flow of blood through a coronary artery. அப்போ பிளட் அப்படி பார்த்திங்கன்னா போய் கொழுப்பு தான் அடைச்சிக்குமா அந்த இரத்த குழாயில். அப்படி அரைக்கும் போது ஹார்ட் அட்டாக்குன்றது வருது. A blood vessel that feeds blood to a part of a heart muscle, the interrupted blood flow that occurs during a heart attack can damage or destroy a part of the heart muscles. ஸோ இந்த பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் ஹார்ட்டு தான் பம்ப் பண்ணி அனுப்புது. அப்படி அது அனுப்பும்போது அந்த ஃப்ளோ வந்து தடைப்படும் போது ஹார்ட் அட்டாக் வருது, அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்ன்றது அதனால தான். சிம்டம்ஸ் என்ன? ப்ரெஷர், அழுத்தம், டைட்னஸ், பெயின், ஸ்கியூசிங், ஆக்டிங் சென்சேஷன் இன் யுவர் செஸ்ட் ஆர் ஆர்ம்ஸ் தட் மே ஸ்ப்ரெட் டு யூ நெக், ஜா ஆர் பேக். அப்போ அழுத்தம் கொடுக்கறது, வலிக்கும் இல்லையா? பெயினாக இருக்கும், அப்படியே இறுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அறிகுறிகள் அப்படின்னு. அப்புறம் மாதிரி சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வெட்டிங், வேர்த்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி கோல்டு ஸ்வெட்டுக்கு வரும். மாதிரி ஃபேட்டிக்காக இருக்கும். அப்புறம் ட்ரபிள் ஸ்லீப்பிங், தூக்கம் வராது. லைட் ஹெடட்னஸ் ஆர் டிசீனஸ், அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, தலை வலிக்கிறது. இதெல்லாம் காசஸ். A heart attack occurs when one or more of the arteries supplying your heart with oxygen. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்னது? ஒன் ஆர் மோர் ஆர்ட்ரிஸில் இருக்குல்ல, ரைட் ஆர்ட்ரிஸ், லெஃப்ட் ஆர்ட்ரிஸ், அந்த ஆர்ட்ரியிலேருந்து சப்ளை ஆகுது. இது சப்ளைங் யோர் ஹார்ட் வித் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ரிச் பிளட் பிகம்ஸ் பிளாக்டு, அந்த நல்ல வர அந்த பிளட்டு வந்து பிளாக் ஆகுது. கொரோனரி ஆர்ட்ரிஸ் டிசீசஸ் இந்த அண்டர்லைங் காஸ் ஆஃப் மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்ஸ். கொரோனரி ஆர்ட்ரியில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்குக்கு கொண்டு போய் விடுது அப்படின்றாங்க. Another cause of a heart attack is a spasm of coronary artery that shut down blood flow to part of the heart muscle. ஹார்ட் மசில்ஸ்க்கு தான் blood பாஸ் ஆகாமல் அப்படியே அடைச்சிக்கும். அதுதான்
ட்ரக்ஸ் சச் அஸ் கொக்கைன் ட்ரக்கு யூஸ் பண்ணுறதுனால கேன் காஸ் சச் அ லைஃப் த்ரெட்டனிங் ஸ்பேம்ஸ். A heart attack may occur due to a tear in the heart arteries. ஸோ ஹார்ட் அட்டாக் வரும்போது ஆர்ட்ரிஸில் கூட கிழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது சர்டன் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு த அன்வான்ட் buildup ஆஃப் ஃபேட்டி டெபாசிட்ஸ் that narrows arteries throughout your body including arteries to your heart. ஃபேட் போய் டெபாசிட் ஆகும்னு சொன்னல, அப்படியே இந்த கொழுப்பு நிறையா எடுத்துக்கிறதுனால அந்த கொழுப்பு போய் அப்படியே படிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆர்ட்ரிஸில், அந்த போகிற அந்த குழாயில். அப்போ உங்களோட ஃபுல் பாடிக்கும் என்ன ஆகாது, ஆர்ட்ரிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஜ், டொபாக்கோ, புகையிலை யூஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஆபத்து பாருங்கள். இதில் தான் ஸ்மோக் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது, பிபி, ட்ரைக்ளிசரைட், அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் செய்யாமல் இருக்கிறதுனால, ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லீகல் ட்ரக்ஸ் யூஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்ன லீகல் ட்ரக் யூஸு, இல்லீகல் ட்ரக் யூஸு அப்படின்றாங்க. ட்ரக் யூஸ் பண்ணாவே அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீ கிளப்ஸ். ஸோ இது எல்லாமே எதனால் வருது, ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸு அதிகமாக இருக்குது. அடுத்தது இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இசிஜி எடுப்பாங்க. இசிஜி எடுத்து எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவாங்க. இசிஜி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அடிஷ்னல் டெஸ்ட்டாக செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க, எக்கோ கார்டியோகிராமு, கரோனரி கேத்தட்ரைசேஷன், அதுதான் ஆன்ஜியோகிராம் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலான டெஸ்ட்டு. இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. இன்வேசிவ் ப்ரொசீஜர்னால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் டு யோர்